வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷ சர்வதாம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷையர். ஒரு அற்புதமான ஒரு ஒரு பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஒரு முறை. இந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஒரு முறையில் அவங்களுடைய இதை எடுத்து பார்க்குறாங்க. அப்போது அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி சார் நாங்கள் லைஃப்பில் எந்த குறையும் செய்யலை சார், எல்லாத்துக்கும் நல்லவாளாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். அதில் பிரசன்னம் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய அம்மாவை சரியாக கவனிச்சிக்கலையா, அப்பாவை சரியாக? ஆமாம் சார், அவள் வேறு நாடு, நம்ம அங்கேருந்து வந்துட்டோம், அந்த நாட்டிலேருந்து நம்ம வந்துட்டோம், அப்புறம் அவளை கவனிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்தாங்க, இங்கே வந்தோன்னே அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியெல்லாம் எடுத்து சொன்னாங்க. சரி, கடைசியில் அவளை போய் பார்க்க பார்த்தீங்களா சார், அவள் நம்மளை மதிக்கல, நம்ம எதுக்கு சார் பார்க்கோம், அவளுடைய இதுக்கு கூட இறப்புக்கு கூட நாங்கள் போகல சார் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போது அவங்களுடைய சொந்த அம்மா அவங்களோட இதுக்கு கூட இவங்க போகல. அப்போ பிரசன்னம் பார்க்குற டக்குன்னு அவர் நிறுத்திட்டு சொன்னார், முதல்ல இவ்வளோ பெரிய சாபத்தை வச்சுருந்தாங்க, எந்த பாவமும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்களே, இப்போ எப்படி பிரசன்னம் பார்த்து எப்படி வழிபாடு பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அதை எடுத்து புரிய வச்சு அவங்களுக்கு சொல்லி திருப்பி அவங்களுடைய பிராயஸ்தங்கள்லாம் சொன்னோடனே இப்போ அவங்க சொல்கிறாங்க, உண்மையாகவே நான் லைஃப்பில் ஒரு பெரிய மிஸ் பண்ணிட்டேன், என்னால் புரிந்து கொள்ள முடியுது, இப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டனே அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசன்னங்கிறது ஒரு விஷயத்தை வெறும் பூஜை புனஸ்காரங்கள் மட்டும் சொல்கிறது கிடையாது. லைஃபினுடைய நாம் என்ன தவறு செஞ்சோம், என்ன விஷயங்கிறதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முறைகள் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக தெரிய வந்தது. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகள், பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 8/4/2024 சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 26ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:06 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய திதி அதிகாலை 2:54 வரை சதுர்த்தசி, பின்பு இன்று முழுவதும் அமாவாசை. சந்திராஷ்டமம் ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு அமாவாசை பொதுவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பித்ருக்களுக்கு உண்டான அற்புதமான நாள்னு சொல்லுவாள். இந்த அமாவாசை அப்போ பார்த்துட்டேன்னா காலையில் நிறைய பேர் இந்த தர்ப்பணங்கள்லாம் கொடுத்துட்டு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அற்புதமான நாள், குழந்தைகளுக்கு திருஷ்டி எடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அமாவாசை ரொம்பவுமே முக்கியம். அமாவாசை, அஷ்டமி, பஞ்சமி எல்லாம் ரொம்பவுமே முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு, அம்பாளுக்கு உண்டான ஆராதனை பண்ணுறதுக்கு ரொம்ப உரிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது அதில் 1000 தடங்கல்கள் வந்தாலும் அடுத்தது என்னங்கிற சில யோசனைகள் மனசில் அடிக்கிட்டே இருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு வேலையை எடுத்து அதை கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போகணும். இதையும் பண்ணி அதை பாதியில் விட்டு, இதை பண்ணி அதை பாதியில் விட்டு, இதை பண்ணி அதில் பாதியில் விட்டு, இதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் கோலையோ ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது. நீங்கள் கிரிக்கெட்டில் கூட பார்த்துட்டிங்கன்னா ரன்னு 1, 2, 3, 4, 6ங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக இருந்துட்டுருக்கணும். அந்த முடிவில் தான் நம்ம அடுத்த முயற்சிக்கு ஈடுபடணும், இல்லைன்னா அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய காரியங்கள் என்னங்கிறத ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகணும். இது விட்டால் அடுத்தது, இது விட்டால் அடுத்தது போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதை பாதியில் விட்டுட்டு அடுத்ததுக்கு போகிறோம், இதை பாதியில் விட்டுட்டு அடுத்ததுக்கு போகிறோம்னா நம்ம அதில் ஃபுல்ஃபில் ஆக மாட்டோம். ஒரு புஸ்தகமாகட்டும், ஒரு சினிமாவாகட்டும், ஒரு காரியமாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், ஒரு வேலையாகட்டும், அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா காரியங்களை பாதியில் விடுறதுக்குண்டான வாய்ப்புகள். அப்பப்போ மறதிகள் நிறையா நேரத்தில் இருந்துட்டுருக்கும். இங்கே தான் இந்த பொருளை வச்சேன், இல்லை இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்லுவேன். கடைசியில் பார்த்துட்டேன்னா அப்படி கிடையாது, எங்கேயோ ஆஃபீஸில் வச்சுருப்பேன், இல்லைன்னா காருக்குள்ளே வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துட்டுருக்கும். சில விரயங்கள் கூட நல்லது தான் நினச்சிக்கோங்க. இன்றைக்கி ஒரு காரியம் நடக்கலை, சரி என் நட்சத்திர நாளைக்கு இன்றைக்கி சரியில்லை, விட்டு போய்டு, அடுத்தது திருப்பி நல்லது வரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டல்னா மிகப்பெரிய பலன்கள். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் காலையிலிருந்து 10-10:30 வரைக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில நல்ல முயற்சிகளுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் நிதானமாக கிடைக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நரம்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவா கவனமாக இருக்கணும்.
ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி இந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இமெயில் வரும்னு சொன்னால், இன்றைக்கி இந்த காரியம் நடக்கும்னு சொன்னாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். பெரிய நபர்களை சந்திக்கிறது, ஏர்போர்ட், அதேமாதிரி ரயில்வே ஸ்டேஷன், முக்கியமான இடங்களில் ஒரு ஃபங்க்ஷனில் பெரிய ஆட்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பெரும் முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கி சொந்த பந்தங்கள்லாம் சந்திப்பீங்க. உற்றார் உறவினர் ரொம்ப பிடித்தமானவளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். சில பேர் இந்த மியூசிக் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ரசனையாக இருந்துட்டு இருப்பாள். எனக்கு இந்த மிருதங்க ரெடி பண்ணணும், எனக்கு இந்த வீணை ரெடி பண்ணணும், எங்கள் வீட்டில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படியே விட்டுவிட்டேன், இதை வந்து நான் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ருமெண்ட்டு சம்மந்தமான, அதே மாதிரி வீணை சம்மந்தம், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய கலை ஆர்வங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. சில நாட்டுப்புற கலைகள்லாம் இருந்துட்டுருக்கும், அதை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணுன்ற எண்ணங்கள் நிறைய பேர். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கா, சினிமா வாய்ப்புகள் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சில முக்கியமான நபர்கள் நம்மக்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க நான் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. அதையே நம்பின்னு இருப்போம். ஒரு விஷயத்தை மட்டும் நம்பப்படாது. நம்ம பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறது மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி அற்புதமான நாள். பலவிதமான விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஒரு சில பேர் உங்களுக்கு நல்லது சொல்லுவோம், ஒரு சில பேர் எதிர்மறையான காரியங்களை சொல்லுவோம், ஒரு சில பேர் பயமுறுத்தி விடுவா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை விட்டு விடுவா. இதில் நம்ம எதை எடுத்துக்கணும்? பயத்தையா? பயத்தை எடுத்துக்கப்படாது. அது நம்பிக்கை இல்லாத விஷயத்தை எடுத்துக்கப்படாது. நம்பிக்கை ஊட்டக்கூடிய சில சப்ஜெக்டை எடுத்துக்கலாம், உயர்த்தி விடக்கூடிய சில சப்ஜெக்ட், மனசுக்கு எது திடமும் தைரியத்தையும் கொடுக்குறதோ அதை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி புதிய ஷர்ட் வாங்குறது, புதிய ஷூ வாங்குறது, புதிய வாட்ச் வாங்குறது, ஃபோன் வாங்குறது, இது போன்ற காரியங்கள்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சினிமாவுக்கு போயிட்டு வருது, பார்க்கு போயிட்டு வருது, எங்கேயும் வெளியில் போயிட்டு வருது, ஒரு சில முக்கிய மீட்டிங்கெல்லாம் இன்றைக்கி அட்டன் பண்ணுறது, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நேரத்தை முழுமையாக அதில் செலுத்துறது, இது போன்ற காரியங்களில் இன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள். வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிற அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில நேரங்களில் ரொம்ப ஒரு காரியத்தை ரொம்ப பெருசாக எடுத்து வீட்டில் பேசுறது, ஒன்றுமே இருக்கு, இன்றைக்கி யார் கூப்பிட்டா தெரியுமா அப்படின்னு அப்படி ஒரு பெருசாக அதை எடுத்து பேசுறது. அந்த மாதிரி பெருசாக எடுத்து பேசும்போது ஃபஸ்ட் டைம் அவள் ரொம்ப ஆச்சரியப்படுவாள், ரெண்டாவது டைம் ஒரு 10 தடவை சொன்னால் எப்போ பார்த்தாலும் இப்படி தான், சின்ன விஷயத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக காப்பாள். அந்த மாதிரி சில காரியங்களாக நம்மளுக்கு பேச்சு அடிப்படும். அந்த மாதிரி சட்டிலாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்கள். கடகராசி நேயர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து யோசித்து சில காரியங்களை செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பலவிதமான பிரச்சனைகளை பார்த்து இது இப்படி தான் வரும், இது இப்படி தான் வரும்னு தெரிந்து கொள்வது. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கவனம் என்பது தேவை. பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்துக்கும் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஒரு காரியத்தை முடிந்த வரைக்கும் அதை சிரமப்பட்டாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ராசி ரீதியான பல சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் காலை வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. சில விரயங்கள், சில பிரயாணங்கள் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். என்ன சார் விரயம் மன மகிழ்ச்சியை தருமா? ஆமாம், ஏன்னா இதன் மூலமாக பின்னாடி லாபம் வருதுன்னு சொல்லும்போது அது ஒரு சந்தோஷம் தானே. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். குழந்தைகளை பார்த்து பெருமைப்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சில சின்ன விஷயம் கூட, சென்சிட்டிவான விஷயம் கூட நமக்கு பெருசாக படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பைக்கு கார் நிறுத்துறதுல பிரச்சனை, அதே மாதிரி பார்க்கிங்கில் பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இந்த அஷ்டம சனியில் வரக்கூடிய காலம்தான். வரக்கூடிய காலகட்டங்களில் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது. கடகராசி நேயர்களுக்கு வெற்றி உண்டு. தெய்வ வழிபாடு மன திருப்தியும் தரும். சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு உதாரண விஷயத்தை சொன்ன மூலமாக தமனுக்கே எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு தோணல்கள் இருந்து கொண்டிருக்கும். அதனால் அவள் ஒரு இமேஜினேஷனில் பார்த்துட்டோம். அந்த இமேஜினேஷன் கதையில் நம்ம இருக்கக்கூடாது. என்றைக்குமே அடுத்தவங்களுடைய தாட்ஸும் நம்மளுடைய தாட்ஸும் ரெண்டையும் சேர்ந்து கம்பெயின் கூடவே கூடாது. நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுடணும். அவள் சொல்கிறத சொல்லிக்கணும், எல்லாத்தையும் கேட்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எடுத்து பேசணும். இன்றைக்கி அந்த மாதிரி தான் இமேஜினேஷனில் நிறைய விஷயத்தை இவங்க என்ன தான் சொல்கிறாங்க, அவங்க தான் என்ன தான் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க என்ன தான் சொல்கிறாங்கங்கிற ஒரு கனவுலகத்தில் இருந்துகிட்டே இருப்போம். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைக்கி மகம், பூரம், உத்தர நட்சத்திரத்துக்கு கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களை கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதுமாதிரி முடிஞ்ச வரைக்கும் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுறது நல்லது. மற்றவங்களை பற்றி பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், ஆனால் பேசுறது ஒன்றா இருந்துட்டு இருக்கோம். அதன் மூலமாக தப்பாக அவர்கள் மனதில் எடுத்துக்கொள்வார்கள். சிம்மராசி என்பர்களை தெய்வீக வழிபாடு வெற்றியை தரும். கன்னி ராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அந்த விஷயத்தில் ஜெயிச்சே ஆகணுங்கிற எண்ணங்கள் நிறையா இருந்துட்டுருக்கும். சாக்கு சம்மந்தமாக
அதே மாதிரி பொட்டிக் சம்மந்தமாக ஐஸ்கிரீம் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி துணி கார்மெண்ட் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு வேலையை கூடமான ஆட்கள் சேர்த்துக்கொண்டு சில காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு. இத்தனை நாள் ஸ்லோவாக இருந்த விஷயத்தை நீங்கள் போய் அந்த காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. மிகப்பெரிய நபர்கள் பழக்கமாகும், பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய கார், புதிய வீடு, இது போன்ற விஷயங்கள் சிந்தனைகள்லாம் மனசில் தோணிட்டு இருக்கும். வருங்காலத்தில் அது கண்டிப்பாக வாங்கியே தீர்வுங்கிற ஒரு எண்ணங்களில் இருந்துருப்பீங்க. யாராவது உங்களை குறை சொல்லி பேசினாங்கன்னா இவங்க முன்னாடி ஜெயித்து காமிக்கிறங்கிற ஒரு எண்ணம் வைராக்கியம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்துருக்கும். அது ஒரு நல்லது தான். எப்போவுமே இறக்க தான் அடுத்த நிலைக்கு நம்ம போவோம் இல்லையா? அதனால் அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஏழை படிக்கட்டாக நமக்கு லைஃப்பில் மாறும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். துளாராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப மன சங்கடப்பட்ட வாட்டை எடுத்து உட்காந்து பேசுவீங்க. அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கும் ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும். பிறர் பாராட்டும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம், ஆனந்தம் கூடி வரும். நம்ம கூட இருக்கிறவா யார் சப்போர்ட் பண்ணுறா, கஷ்டத்தில் யார் சப்போர்ட் பண்ணுறாதான் அவள் தான் நல்ல இடத்துல இருக்கும்பொழுது நம்ம கூட இருப்பாள். அதனால் கஷ்டத்தில் யார் இருக்கா, யார் சப்போர்ட் பண்ணுறா, யார் எப்படி, என்ன குணாதிசயம், எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிறர் உங்களை பற்றி பின்னாடி பேசினான்னா முன்னாடி நல்லா பேசுவா, ஆஹா ஓஹோன்னுவா. அவள்லாம் நம்பிடப்படாது. பின்னாடி என்ன பேசுகிறாங்கிற யூகம் நமக்குள்ளே இருந்துட்டு இருக்கணும். நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுத்துருக்கு. இன்னும் பத்தாதுங்கிற ஒரு போதாத சிந்தனைகள் தான் உங்களை உயர்த்தும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும், கவலைப்பட வேண்டாம். உட்காந்து பேசினா எல்லா காரியங்களும் மன திருப்தியில் வரக்கூடியதாக இருக்கும். நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை 3 மனுஷாட்ட சொல்லும்பொழுது வெவ்வேறு கருத்துக்கள் அவங்க லைஃப்பில் நடந்ததை பற்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சரியே வராது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளே இருந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறது தான் நல்லது. இறைவன்கிட்ட வேண்டது அதை விட சிறப்பான பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, ரோட் கான்ட்ராக்டாக இருந்துருக்கிறவங்க, கான்ட்ராக்டர், அதுமாதிரி ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கவங்க, மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். ஹேர் டிசைனராக இருந்த மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்க அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில மாற்றங்களை பற்றி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றிகள் கூடி வரும். முன்னேற்றத்தை பற்றி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வெற்றி. சில பேர் ஏமாற்றத்துக்காக உங்ககிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பா, ஏமாத்துறதுக்காக வெயிட் பண்ணு. அதுலேயும் கவனம் என்பது தேவை. நன்னா பேசுகிறா, சூப்பரான மனுஷா, இவ சொன்ன மாதிரி நம்ம கேட்கலாம், தயவுசெய்து நம்பிடாதீங்க, பின்னாடி கை விட்டுருவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 1க்கு 100 முறை ஆய்வு செய்து ஒரு சில காரியத்தில் ஈடுபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இடம், பொருள், வீடு, மனை, பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. விருச்சிக ராசி நண்பர்களே. தனுசு ராசி நேயர்களே, செகண்ட் ஹேண்ட் கார் சர்வீஸ் சம்மந்தமான சேல்ஸ் வச்சுருக்கோம், கார் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம், மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், எலக்ட்ரிக்கலாக இருந்துருக்கிறவங்க, என்ஜினியரிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் பற்றி யோசிப்பீங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றி நிறைய சிந்தனை பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலைவாய்ப்பு கூடி வரும். நல்லவர்களை சந்திப்பீங்க. பசுமாடு, ஆடு, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சில ஃபாரஸ்ட் ஏரியாவில் சில தனிப்பட்ட வீடுகள் இருக்கும்போது இந்த ராகு கேது, அதாவது பாம்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருந்துருக்கும். அதனால் விஷ ஜந்துக்கள்கிட்ட கவனம் என்பது தேவை. தனுசு ராசி என்பர்கள் சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப மைன்யூட்டாக எடுத்து பண்ணுவீங்க. சில நேரங்களில் அதை வெளியில் சொல்லாமல் அந்த காரிய வெற்றிக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா அது பெருமிதத்தை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகளை பற்றி அவர்களுக்கு அறியக்கூடும். மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டுங்க. இன்றைக்கி அலைச்சல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். பலவிதமான சிந்தனைகள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி கண்ணுக்கு முன்னாடி குறை தெரியுது, இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ நீங்கள் படுவீங்க. சில முக்கிய நபர்கள்ட்ட உட்காந்து பேசணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துருக்கும். ஆர்ட் சம்மந்தமாக பண்ணுறது, அதே சமயத்தில் வெளியில் எங்கேயாவது தூர பிரயாணம் போயிட்டு வருது, அதேமாதிரி மலை கோயில்கள் போயிட்டு வருது, வெளிநாடு பேசாமல் போயிட்டு வருவோமாங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் மனசில் ஏற்கலைனாலும் பேசாமல் இருந்துருப்பேன். சரி, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் மேலே இருக்கிற என்ன விதிச்சானோ அதான் நடக்க போகிறது, அவளுடைய நேரத்தை யாரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படுவேன். இன்றைக்கி காரு பிரேக் டவுன், பழைய காரை கொடுத்து பூசு வாங்குறது, பழைய வாகனத்தை கொடுத்து பூசு வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் இருந்துருக்கும். தோட்டம் துறவு எதேனும் புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ண வீட்டை அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். அதை வீட்டில் எடுத்து பேசுவேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கும்ப ராசி அன்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரும். குடும்பத்திற்குன்னு சில விஷயத்தை எடுத்து ஒதுக்குவீங்க. பேர் புகழ் அந்தஸ்து தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மனசில் ஒரு பெரிய திருப்தி நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் அதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விதமான நிலையை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் போவீங்க. டயத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க.
சினிமா நட்சத்திரம், அதே மாதிரி முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இறைவன் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் எல்லாத்தையும் காப்பாற்றுவாருங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. பணவரவுகள் தேடி வரும். அதே மாதிரி பொருள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவேன். இன்றைக்கி எதுவும் முந்தி போட்ட இன்சூரன்ஸ், எஃப்டி அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போட்ட ஏதோ ஒரு பணவரவுகள் வரும்போது ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில பேர்த்துடைய ஆரோக்கிய ஆயுள் சம்பந்தமான கவலைகளும் அப்பப்போ படுவீங்க. மீன ராசி அன்பர்களே, அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். முக்கியஸ்தருடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எல்லா வேலையும் எங்கிட்ட கொடுத்துட்டாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இவா பாராட்டலையே அவள் என்கிட்ட இப்படி கேட்கலையே அவங்களாம் எப்படி இருக்கா, நான் எப்படி இருக்கேன், இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு இறைவனாக கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சந்தோஷப்பட வேண்டியதான். அதனால் வேலைகள் இருக்கும்போது அதை எடுத்து பண்ணிக்கணும். அப்பப்போ உடல் ரீதியான உபாதைகள் தடுத்துட்டு இருக்கும். ஆனாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், பணவரவுகள் கூடி வரும். முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பயணம் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒவ்வொரு முயற்சிக்கும் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமாக செயல்படுவீங்க. அது ஒரு பெரிய அனுகூல்யத்தை தரும் இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வீட்டில் என்னென்ன வைப்ஸ் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்ம மாற்றலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த வீட்டினுடைய பெல், அந்த பெல்லில் பார்த்தீங்கன்னா வீட்டின் முன்னாடி சின்ன மணி மாதிரி கட்டியிருப்பாங்க. ரொம்ப ஒரு ஒரு இந்த ஆன்மீகத்தன்மையாக இருந்துருக்கும். மாவிளை கட்டியிருப்பாங்க. அந்த சிவப்பு கலரில் சுவாமியோட இருக்கிறத பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். வீட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த தோரணமே ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே உள்ளே போனோன்னே அந்த ஃபாயர் இருக்கும். உள்ளே போனோன்னே பிள்ளையார் வச்சுருப்பாங்க. அதுவும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய சக்தி ஊட்டக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நம்ம போகும்பொழுது இந்த கீச்செயினில் கூட சாமி வச்சுருக்கேன். நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி துபாயில் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லேயும் நிறைய பார்த்துருக்கேன். வீட்டுக்குள்ளே போன உடனே வீட்டில் ஊஞ்சல் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கிழக்கு மேற்கு பார்த்து ஊஞ்சல் வைக்கிறது தப்பே கிடையாது. நம்பர் 1. சங்கன் ஹால் வீட்டில் இருக்கிறது நல்லதாக கிடையாது, நல்லது இல்லையா? அதாவது வீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மித்தம் மாதிரி இருக்கக்கூடிய இடம் தாராளமாக இருக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. சங்கன் ஹால் இருக்கலாம். என்னென்னா தெற்கு பக்கம், சவுத்து பக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சவுத்துனா நான் சொல்கிறது சவுத் வெஸ்ட்டில் அதிகமாக சங்கன் ஹால் இருக்கக்கூடாது. வீட்டினுடைய மத்தியில் ஆகர்ஷண விதிகளுக்கு உட்பட்டது தான். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தசாங்கம் எப்போவுமே எரிஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுவாமி ரூம் தனியாக இருக்கிறது. சுவாமி ரூமில் மணி கட்டலாமா? தாராளமாக மணி கட்டலாம். அடுத்தது வீட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் இந்த சிலை மாதிரி வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஒரு இடத்துக்கு போய் பார்த்தேன். ஒரு எக்ஸிபிஷனுக்கு போய் பார்த்தேன். ஒரு ஹேண்ட்லூம் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு சுவாமியோட துணி பார்த்தேன். அந்த மாதிரி வைக்கலாமா? துணியில் சுவாமியோட இது வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். ஸ்க்ரீனில் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். அடுத்தது சுவாமியோட விக்கிரகங்கள்லாம் வைக்கலாமா? நீங்கள் டான்ஸ் ஸ்கூல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய விக்கிரகங்கள் இருக்க பார்த்துருப்பீங்க. தாராளமாக வைக்கலாம். அதாவது என்றைக்கு நீங்கள் பிராண பிரதிஷ்டை பண்ணி பூஜை ரூமுக்கு எடுத்து கொண்டு போய் வைக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த சுவாமிக்கு நேவேத்தியம் அப்படிங்கிறது தான் ஆகம விதி பிரகாரம் சொல்கிறது. மற்றபடி நீங்கள் வீட்டில் அலங்கார பொருட்களாக தாராளமாக வைக்கலாம். எனக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துலையும் சின்ன 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 பிள்ளையாராக நான் வைப்பேன். தாராளமாக வைக்கலாம். அந்த தெய்வீகமயமாக எப்போ அந்த வீடு இருக்கோ அந்த வீட்டில் ஒரு பெரிய ஆக்கர்ஷண விதி இருந்துட்டு இருக்கும். வீட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆன உடனே என்னென்ன கலர்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் மரூன் கலர்னு சொல்லுவாங்க. ரெட்லேயே மரூன் கலர் அண்ட் ஒயிட். மரூன் அண்ட் ஒயிட் இந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் ப்ளஸ் க்ரீனு, அதே மாதிரி மஞ்சள் ப்ளஸ் ஐவரி கலர் ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆன்மீகத்தன்மை குடியிருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதை மாதிரி விக்கிரகங்கள் வச்சுக்கலாம். சுவாமி இது வச்சுக்கலாம். மற்றபடி சின்ன சின்ன பிள்ளையார் எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ சுவாமி ரூமில் சுவாமி படங்கள் நான் நிறையா வைக்கல சார். ஒரு 5-6 படங்கள் தான் நான் வச்சுட்டுருக்கேன். ரொம்ப முக்கியமான படங்கள் தான் நான் வச்சுட்டுருக்கேன். இன்னும் பெட்ரு, அந்த சுவாமிக்கு டெய்லி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு தனி குங்குமம், அர்ச்சனை பண்ண குங்குமத்தை தனியாக எடுத்து வைக்கணும். இதையும் நம்ம கடைபிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. என்னோடய ஆன்மீக தகவல் பார்த்து பல பேர் நிறையா விஷயத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கீங்க. வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கோயில் கட்டுறதுக்கு சமானம் மாதிரி. வீட்டுக்குள்ளே அந்த கோயிலாக நம்ம சாமிக்கு இடம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறையா ஃப்ளாட்லேயும் நிறையா இடங்கள்லையும் பார்த்துருக்கேன். சுவாமி ரூம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு கட்டும்போது, வீடு வாங்கும்போது தயவு செய்து
சுவாமி நமக்கு கொடுத்த இந்த பூமியில் இடம் கொடுத்த இறைவனுக்குன்னு கொஞ்சம் இடத்த நீங்கள் கொடுக்கலைன்னா அதில் பிரயோஜனமே இல்லை. சின்ன தனோண்ட வச்சுட்டுருக்கேன், அதை வைக்கிறதுக்கே இடம் இல்லை, எங்கே வைக்கிறது இல்லை, இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம பதிலே கிடையாது. முடிந்த வரைக்கும் இருக்கும் வீட்டில் சுவாமி ரூம் இருக்கிற மாதிரி தனித்துவமாக பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா சுவாமியோடைய மேடை ஏற்பாடு பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் தான் வீட்டில் ஆக்கர்ஷணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அந்த வீட்டில் மிகப்பெரிய சக்தி மயமாக மாறும். சின்ன ஒரு ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் தனியாக அந்த சுவாமிக்குன்னு எடுத்து வைப்பார்கள். அது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கிச்சனில் வைப்பாங்க, தன்னுடைய சின்ன இடங்களில் கூட அகாமடேட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. பெரிய பெரிய வீடுகளில் தான் இன்றைக்கி சுவாமி ரூம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க. சுவாமிக்குன்னு தனி ரூம் வச்சுக்கோங்க. வாரம் மாவிளையை மாற்றுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் கூடி இருக்கும். வீட்டில் தசாங்கம் ஏற்றி வைங்க. வீட்டுக்குள்ளே வரவங்கள வாங்கன்னு சிரித்து கூப்பிடுங்க. போகும்போது சுமங்கலியராக இருந்தால் குங்குமத்தை கொடுத்து அனுப்புங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வைப்ஸாக அந்த வீட்டில் க்ரியேட் பண்ணி வைங்க. ஒரு எனர்ஜியாக க்ரியேட் பண்ணி வைங்க. பக்கத்து வீட்டோட காசிப்ஸ், எதிர் வீட்டோட காசிப்ஸு, தேவையில்லாத விஷயங்கள், நிறைய வீடுகளில் இந்த ஹாரர் சம்மந்தமாக நிறையா பார்த்துட்டு இருக்கிறது, இட் வில் கிவ் நெகட்டிவ் எனர்ஜி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை வீட்டில் பண்ணுங்கள். நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நன்றி.